ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரௌனி செய்கிறதுக்கோ நமக்கு ஓடிஜி தேவை. அந்த இதில் இந்த ஓடிஜியில் செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சர் இது 100, 150, 200, 250 இப்படி இருக்குது இல்லையா? இதுதான் நமக்கு ஹீட்டை இது பண்ணி கொடுக்குறது. பேக் பண்ணுறதுக்கு நமக்கு டெம்பரேச்சர் இதை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கணும் ஸ்டார்டிங்கில். புரியுதுங்களா? இதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒவ்வொரு இதை பொறுத்தும் மாறுபடும். 120, 140 அப்படின்லாம் வைப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மணிக்கு. இதில் வந்து 160, 170, 180 இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்குது. 250 டிகிரி சி வரைக்கும் இருக்குது, சென்டிகிரேட் வரைக்கும் இருக்குது. இது டெம்பரேச்சர். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து செலக்டர். எந்த இதில் வச்சு நம்ம அதை கேக்கை பேக் பண்ணுறோம் அப்படின்றது தான் செலக்ட் பண்ணுற இது. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. இதுக்கு நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு இது ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு 2 ராடும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ் ராடும் இந்த மேல் ராடும் ஆனில் ஆகணும். அதுக்கு தான் இந்த செட்டிங் பண்ணுறோம். நம்ம கீழையும் மேலேயும் ஆன் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட்டு இது 10 மினிட்ஸ் வச்சு இது பண்ணோன்னா ஆன் ஆயிரும். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு இப்படி செட் பண்ணிக்கிறோம். 160 டிகிரினா 160 டிகிரி. 2 ராடு மேலேயும் கீழையும் ராடு ஆனில் இருக்கணும். ஃபேன் மோடில் வச்சுருக்கேன் நான். இது அடுத்து 10 மினிட்ஸ் வைக்கணும் ப்ரீ ஹீட்டுக்கு. இது நம்ம கேக்கை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் தான் இது பண்ணுறோனோ நம்ம அடுத்து டைமர் செட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டைமர் பார்த்திங்கன்னா இது டைமர் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படி வரும். அப்படியே ஆஃப் ஆயிரும். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு டபுள் ராடையும் ஆன் பண்ணி வச்சுட்டு டைமரை செட் பண்ணிக்கணும் 10 மினிட்ஸ். இது இப்படி சவுண்ட் வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங் டின்னை வந்து உள்ளே வைக்கிறோம். பேக் பண்ணுறதுக்கு அந்த இதை நம்ம உள்ளே வைக்கிறோம். மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை உள்ளே வைக்கிறதுக்கு இது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா இதுதான் கீழாடும் மேராடும் 2 இது இருக்குது. கீழே மேலே அப் டவுனில் இருக்குது. இந்த இது வந்து ரேக்கு. இது வந்து நம்ம சென்டரில் வைக்கணும். ஓடிஜிக்குள்ளே உள்ளதில் சென்டரில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 4 கோடு இருக்குதா அந்த சைடில் பாருங்கள். அந்த ரேக் உள்ளே போகிறதுக்குரியதில் நம்ம வைக்கிறோம். இதுதான் கீழேயும் மேலேயும் உள்ள ராடு ஆனில் இருக்கணும் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு. இது ரேக்கு. இது சென்டரில் வச்சுருக்கோம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ப்ரீ ஹீட் பண்ணுறது தான் நம்ம பார்த்தாச்சு. இந்த இதில் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ராடு தான், இந்த செலக்டர் தான் நமக்கு 2 ஃபேனும் கீழேயும் மேலேயும் இருக்கிறது ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மறக்காமல். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி ஆகிடுச்சுன்னா மாவை உள்ளே வைக்கிறதுக்கு கீழ் ராடு மட்டும்தான் கேக் பேக் பண்ணுறதுக்கு ஆனில் இருக்கணும். சரிங்களா? கடைசியில் உங்களுக்கு மேலே கலர் வரல அப்படின்னா மட்டும் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த இதை ஆன் பண்ணிக்கோங்க. கீழே மேலே உள்ள ராடை 2 மினிட்ஸ் லாஸ்ட்டில் இது டைமர் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை மாற்றிக்கலாம். இவ்வளோதாங்க கேக் பேக் பண்ணுறதுக்குரியதில். நம்ம முடிஞ்சோடனே உடனே 1 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துட்டு நல்ல ஜல்லடை போட்ட அந்த ட்ரே மானிக்கு இருக்கிறது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுறதுக்கு கேக்கு இதாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன தேவைன்றதை பார்க்கலாம். இதாங்க ஓடிஜி குறியது. அவனுக்குரியதை காமிக்கிறேன், பார்க்கலாம்.
இது வந்து மைக்ரோவேவ் ஓவனுங்க. பாருங்கள், இது இப்படி இருக்கும். இது மைக்ரோவேவ் ஓவன். இது வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம். சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இந்த பவுலை வச்சுட்டு நீங்கள் சாக்லேட்டு இது பட்டரு இது உருக்கிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தட்னால் நம்ம ஸ்டவ்வில் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டவ் மேலே வச்சு தண்ணி கொதிக்கவும் அதுக்கு மேலே இப்படி ஒரு பாத்திரங்கள் வச்சு அதில் சாக்லேட் வச்சு மெல்ட் பண்ணுவோம். இதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்டவ்வில் வச்சு நம்ம செய்வோம். அது செய்கிறப்போ உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இப்போ இந்த மோடு பார்த்திங்கன்னா மைக்ரோ இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் வச்சு தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணோன்னா இதுங்களா லைட்டு மறுபடியும் என்ன செய்கிறோன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் இருக்குங்களா, இதை ஆன் பண்ணிக்கணும். இதை ஆன் பண்ணிவிட்டு அடுத்து டைமை செட் பண்ணுறோம். 10 செகண்ட்ஸ் இப்படி வைக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி. இது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோவேவ் ஆன் பண்ணியாச்சு, அந்த பட்டன் ஆன் பண்ணியாச்சு இல்லையா, மைக்ரோவேவ் ஆன் பண்ணியாச்சு, டைம் செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகிடும். உள்ளே சுற்றுது பாருங்கள். 10 செகண்ட்ஸ் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடலாம். திறந்து நம்ம சாக்லேட்டை நீங்கள் அதில் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த அதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். அது சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது மைக்ரோவேவ் ஓவனையும் ஓடிஜியையும் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததை நம்ம ப்ரௌனி எப்படி செய்யலான்றதை நான் ஓடிஜியில் தான் காமிக்க போகிறேன். அதை பார்க்கலாம். மைக்ரோவேவ் வந்து நான் காமிச்சேன் இல்லையா, அதை வச்சு நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுப்பேன். அவ்வளோதான். நீங்கள் பட்டரை உருக்கினாலும் அதில் உருக்கிக்கலாம். நமக்கு வந்து ப்ரௌனிக்கு வந்து பட்டரை உருக்கிக்கிட்டு போடலாம். அதனால் எதுவுமே நம்ம செய்யும்போது வந்து கூல் டெம்பரேச்சர்லேருந்து வெளியில் வச்சிடணும். நார்மல் டெம்பரேச்சர் ஆகவும் தான் நம்ம எதுனாலும் முட்டையோ இல்லை பட்டரோ எதுனாலுமே கூலாக இல்லாமல் கொஞ்சம் மிதமான டெம்பரேச்சரில் இருக்கவும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த இதை அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.